எப்போ மாலதி மேம் வந்தாலும் எனக்கு ஒரு மிராக்கிள் நியூஸ் தான் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு மிராக்கிள் நியூஸ். எப்போ வந்தாலுமே எனக்கு வந்து கூஸ் பம்ப் மொமெண்ட்டோட தான் கிளம்புவாங்க. இன்றைக்கி அப்படி தான். ஸோ ப்ளீஸ் ஷேர் யுவர் மொமெண்ட் வித் பீப்புள்ஸ் ஆஃப் ஆக்ஸி ப்ளஸ் மேம். ஓகே மேம், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு சார்கிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸாக ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு இப்போ சாரோட ரெஃபரன்ஸில் தான் வந்து மேமும் பார்க்க வந்திருக்கேன். அலர்ஜிக்காண்டி வந்திருக்கேன். ஆனால் மேமும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எப்பவுமே சார் அவரை மீட் பண்ணணும்னு சொல்லுவார். ஆனால் அங்கே பயங்கரமாக வந்து உள்ளே விடவே மாட்டாங்க. கூட்டமாக இருக்கும், பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் எப்படியா சார் என்னை பார்த்துட்டு வரான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். சார் பார்த்த உடனே ஒரு அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா மேம் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். போன உடனே நல்லா ஒரு ட்ரீட்மெண்ட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் பெயின்காக சார்கிட்ட வந்தேன். ஆனால் இப்போ நான் லாங் ட்ரைவு ஃபுல்லாக ஒரு ½ ஹவர் ட்ராவல் பண்ணி தான் பெயின் இல்லாமல் டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எனக்கு பயங்கர ஒரு மிராக்கல் என்னென்னா, எனக்கு இந்த லெஃப்ட் லெக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து தொங்க போட்டுட்டு இருக்க முடியாது, உடனே வலிக்க ஆரம்பிச்சிடும். சார்கிட்ட சொல்லாமல் ரொம்ப நாளே வச்சுட்டு இருந்தேன், இதுக்கு எப்படி ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா தான் சொன்னேன். சார் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ், ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது அப்படி சொன்னார். ஸோ இங்கே சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 டைம்ஸ் தான் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஸ்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது பெயினே இல்லை. பயங்கர ஷாக், எனக்கு பயங்கர ஷாக். இப்போவே ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் நம்ம இங்கே வந்திருக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவ்வளோ லாங் ட்ரீட்மெண்ட் ட்ரெயினில் கால் தொங்க போட்டு தான் வந்தேன். ஆனால் இது வரைக்கும் அந்த பெயினே எனக்கு ஃபீலே இல்லை. இப்படி கண்டிப்பாக பயங்கர மிராக்கல் தான். கண்டிப்பாக டெஃபினெட்லி என்னோட லைஃப்பில் வந்து இந்த ஆக்ஸி ப்ளஸ் இல்லைன்னா என்னோட லைஃப் எப்படி இருந்திருக்கு எனக்கே தெரியல. ஏன்னா வந்து பேக் பெயின் வந்து என்னோட பேக் போன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த ஆக்ஸி ப்ளஸ் வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இது மாதிரி யாருமே சொன்னது இல்லைங்க. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. எப்போ இருந்தாலும் மாலஜி சிரிக்க வச்சுருவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபன்னி, அவங்க ஹெல்த்தை வந்து ஃபன்னியாக சொல்லுவாங்க ஸ்டோரிஸ் எல்லாமே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ சிபி டாக்டரோட அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை, அவரை பார்க்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் கண்டிப்பாக பார்ப்பார். பட் எப்போன்னா வென் யூ ஆர் கன்சிஸ்டன்ட் வித் யுவர் எக்ஸசைஸ். இவங்க வந்து ஒரு நாள் கூட அந்த எக்ஸசைஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. அவர் சொல்கிறது மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால தான் இப்போ இன்றைக்கி வந்து டெஸ்டிமோனியல் கொடுக்குறாங்க, பெயின் ஃப்ரீ லைஃப்ங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னா அவர் சொல்கிறத மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மையாலுமே வந்து சிபி சார் வந்து ரொம்ப சிபி சார் பெரிய ஃபேனுங்கிறத விட நான் சொல்கிறதெல்லாம் விட இவங்க தான் நிறைய சொல்லுவாங்க. எனக்கு திஸ் அன் எமோஷனல் மொமெண்ட். அண்ட் இன்னைக்கு இன்னொன்று கூட சொன்னாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் அப்டேட், டீடாக்ஸ் அப்டேட். எப்பயுமே உங்களுக்கு ஸ்வெட் அவுட்டே ஆகாதான். டாக்ஸின்ஸ் வந்து உடம்புலேருந்து எப்படி வரும்னா ஸ்வெட் மூலியமாக தான் வரும். ஸோ அந்த ஸ்வெட் அவுட்டே ஆகாதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே டீடாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல பாடி ஸ்வெட் அவுட் ஆகுது, டாக்ஸின்ஸ் லெட் அவுட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் மாலதி வந்து நல்லாவே முன்னாடி இருந்ததுக்கு இங்கே ஃபேஸ் வந்து வீங்கி இருக்கும். அதாவது ஃபேஷியல் ப்ளோட்டிங் வந்து எப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்வெல்லிங்கோடு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக அழகாயிட்டாங்க மாலதி. ஸோ தட்ஸ் த ரீசன் ஆஃப் ஹெல்தி டீடாக்ஸ் வெயிட் லாஸ்ன்னு நான் சொல்லுவேன். அவங்களே சொல்லுங்கள், நீங்கள் தானே சொன்னீங்க, அதையே சொல்லிடுங்க. ஆமாம், நான் வெயிட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கேட்குறாங்க என்ன டயட் இருக்கீங்களா? நான் சொல்ல டயட்லாம் இல்லை, ஒன்லி மிராக்கல் ஆஃப் ஆக்ஸி ப்ளஸ் தான். அப்படி சொல்லுங்க. நான் வந்து தேங்க்ஸ் சொன்னேன். உண்மையாகவே எனக்கு செட் ஆகவே ஆகாது. எவ்வளோ நடந்து எது பண்ணாலுமே எனக்கு வேர்க்கவே செய்யாது. ஆனால் இது ஒரு அவ்வளோ தண்ணி போடுது, எனக்கு நம்பவே மாட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு நான் வீடியோ கால் பண்ணி காமிச்சேன். பார்த்தீங்களா, டாக்ஸின்ஸ் லெட் அவுட் ஆகிறது வீடியோ கால் காமிச்சிருக்காங்க. விஷயம் அதுதான், டாக்ஸின்ஸ் உடம்புலேருந்து போனால் வெயிட் லாஸ் ஆகும். ஹெல்த்தி வெயிட் லாஸ் தான். இப்போ என்ன சொன்னாங்கன்னா, யாரோ கேட்குறாங்களா எப்படி வெயிட் லாஸ் பண்ணுன்னு. நான் பாட்டுக்கு ஆக்ஸி ப்ளஸ் போகிறேன், அது பாட்டுக்கு டீடாக்ஸ் ஆகுது, அது பாட்டுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஐ கேன் சி. அண்ட் தோஸ் ஹூ ட்ரஸ்ட் ஆக்ஸி ப்ளஸ், இவங்க இந்த உமன்ஸ் ஆஃப் ஆக்ஸி ப்ளஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பீப்புள். அவ்வளோ ஒரு இன்னசென்ட், ஒரு பியூரான சோல். நான் எப்போ டெஸ்டிமோனியல் கேட்டாலும் சிபி டாக்டரை பற்றி ஒரு ½ hour என்கிட்ட பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் மேமுமே வந்து நானும் விடாப்படியாக இருப்பேன். மேமும் வந்து நான் வந்துட்டும் தெரிஞ்சவொடனே எப்படியாவது மேமும் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேம்க்கும் வந்து நேரத்தை கண்டிப்பாக தேங்க்யூ மாலதி. ஆல்வேஸ் மேம் எல்லாரையும் பார்ப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா மேம் பயங்கர பிஸியாக இருப்பாங்க எப்பவுமே. உண்மைதான், பிஸியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கீழே போகும்போது ஓடிட்டே கேட்பேன் ட்ரெயின் டைமிங் எப்போ மாலதி. மாலதி ட்ரெயின் டைமிங் ஏற்ற மாதிரி நான் உள்ளே பார்த்துட்டு அனுப்பிச்சிடுவேன் நான். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகணும், 2 hours ட்ராவல் பண்ணணும். ஸோ நாட் ஒன்லி ஹர், எவ்ரி ஃபீமேல் டிசர்வ்ஸ் அ ஹெல்த் கேர். தட்ஸ் அ டேக் ஹோம் மெசேஜ். நம்ம வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுத்துக்கிறது தப்பே இல்லை. ஸ்ட்ராங் உமன்ஸ் ஆஃப் ஆக்ஸி ப்ளஸ் வில் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ டெஸ்டிமோனியல் பார்த்து நீங்களும் ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் இந்த டேக் ஹோம் மெசேஜ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.